ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வார்த்தையும் வாழ்க்கையும் 38வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையும் வாழ்க்கையும் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும் என்பதை கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16 இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில சோசன் வெசலா இருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்று நாம் சொல்லலாம். எதுக்காக பிரித்தெடுத்தார்? எதுக்காக இந்த உலக சேற்றிலிருந்து அல்லது உலக பாவ செயலிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுல தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொண்டது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நம்ம விண்ணப்பத்தை கேட்பதற்கு தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் கேட்கிறதெல்லாம் தரணும். பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். விண்ணப்பம் கேட்கப்படணும்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தெரிந்து கொண்ட எடுக்கப்பட்டவர்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இதுல சொல்லும் பொழுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனியிலே நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் ஏற்படுத்தின அந்த பூலோகத்துல நம்ம வாழ்க்கையை நிர்ணயித்து நம்ம வாழ்க்கையை கொடுத்து நம்மளை உருவாக்குனதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அதிக கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? கனின்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, மரத்தின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி. நம்மளுடைய செய்கையில ஆவியின் கனி வெளியரங்கமாகிறதா? ஆவியின் கனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கனியில, ஒரு மரத்துல ஒரு கனியில 9 சுவை காணப்பட வேண்டும். அதான் ஆவியின் கனி. அதை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எங்க? இந்த பூலோகத்துல நம்ம வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நம்ம வாழ்கிற நாட்களில நம்ம கூட பிறந்தவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அல்லது கணவன் மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு இதெல்லாம் ஆவின் கனியை வெளிப்படுத்துகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம தவறு விடுவோம். ஆனா தவறுனால திருப்பி மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் நான் பேசிவிட்டேன், இல்ல ஆவின் கனியை நான் வெளிப்படுத்தாம விட்டு விட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமானால் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேர்ந்தெடுத்தது அவர் தாங்க. அவர் நம்மளை நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆனா இந்த பூலோகத்துல கனி தருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கனி நம்மிடத்துல காணப்படுகிறதா? அந்த ஆவின் கனியில எல்லா 9 சுவையும் வெளியரங்கமா காட்டுகிறோமா? நம்ம பேச்சுல, நம்ம செயல்ல, வாழுகிற இடத்துல, குடும்பத்துல, பணி செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, அல்லது பிரயாணம் பண்ற இடத்துல, வேலை செய்யற ஸ்தலத்துல நம்ம வெளிப்படுத்தணுமா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்க. இதுல பாருங்க, ஆண்டவர் பல விதங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாள்ல ஒரு ஓமை மூலமாக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓமையை அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 to 9 வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இதுதாங்க நம்ம வாழ்க்கையில, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும் இதுல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளை எப்படி கர்த்தர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொண்டு அல்லது பரிசுத்தாவியானவரை கொண்டு நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் மத்தியிலே ஒரு அத்திமரம். அந்த காலத்துல அத்திமரம் ஏழைகளின் உணவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரத்துல இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கனி இருக்கும். அதான் அந்த நாட்களின் முறை. திராட்சை தோட்டத்தின் மத்தியில ஒரு அத்தி மரத்தை நட்டிருக்கிறான் ஒரு விவசாயி. அந்த விவசாயி எஜமான் சொல்லி நட்டிருக்கிறார். எஜமான் எஜமான யாருக்கு ஒப்பிடுகிறேன்? பிதாவுக்கு ஒப்பிடுகிறேன். அந்த தோட்டக்காரரை இயேசுவுக்கு ஒப்பிடுகிறேன். அந்த அத்தி மரத்தை மனிதர்களுக்கு என்று ஒப்பிடுகிறேன். எஜமான் தோட்டக்காரனை பார்த்து, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? திராட்சை தோட்டத்தின் மத்தியில அத்தி மரம் இது ஏன் கெடுக்குதுன்னு சொல்லி கேட்கிறார். அந்த தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறார். யாரின் இடத்துல? தோட்டக்காரர் இடத்துல பரிந்து பேசுகிறார். தோட்டக்காரன், இதோ 3 வருஷமாயும் அத்தி மரத்தில்
கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லையே, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். 7வது வசனத்துல சொல்லியிருக்கார். அதற்கு அவன், ஐயா, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன் என்றார். ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் நம்ம இந்த பகுதியை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்ம ஆயுசு நாட்களை எதுக்கு கூட்டி கொடுக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, தோட்டக்காரன் பிதாவின் இடத்துல கேட்கிற மாதிரி, எஜமான் இடத்துல கேட்கிற மாதிரி, ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷத்துல இந்த தோட்டத்துல இந்த அத்தி மரத்துல கனி கிடைக்கும், நான் அதுக்கு கொத்தி எரு போடுகிறேன் என்று பிதாவின் இடத்துல இயேசு பரிந்து பேசுகிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். உடனே அவர் சொல்ற அடுத்த வசனத்தை 9வது வசனத்துல அதுக்கு என்ன சொல்றாரு? கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடு என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதாவின் இடத்துல இயேசு அனுதினமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்நாள் நீடிக்கிறதுக்காண்டி பிதாவின் இடத்துல, ஆண்டவரே இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா எதை பிதாவின் இடத்துல, பிதா நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார்னா, கனி கொடுக்கிற மரமாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவராய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்ம வாழுகிறோமா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா, நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி கொத்தி எரு போடுகிறார் என்றால், நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதிகாலையில் எழும்பி வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகள் மூலமா நம்மளோடு கூட பேசுவார். எப்படி நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், அல்லது ஒரு எச்சரிப்பு உண்டாகும், அல்லது ஒரு கடிந்து கொள்ளுதல் உருவாகும். இப்படிதாங்க தேவன் நம்மளை நடத்துகிறார். அதான் கொத்துறாருன்னு அர்த்தம். நீ செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறான செய்கை, இதை விட்டு விலகு என்று வசனத்து மூலமா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரங்களில அந்த வார்த்தையை தள்ளி விடுகிறவர்களா இருக்கும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில இருக்கிறோம். அதுதான் தவிர்க்க வேண்டும். கனி கொடுக்கணும்னு சொன்னா வெட்டப்பட வேண்டும், தேவையற்றதை வெட்டப்பட வேண்டும், தேவையற்ற சொல்லை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற செய்கையை தவிர்க்க வேண்டும். நம்ம செய்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த பரிந்து பேசுகிற இயேசுவையும் நம்ம ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து. நம்ம குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிவார். வேதம் சொல்லுது, பலவீனத்துல பலத்தால இடைக்கட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா அந்த பலவீனமா இருக்கிற ஆண்டவரே என்னால முடியலன்றதை நம்ம இயேசுவின் இடத்துல சொன்னோம்னா, பிதா மூலமா, வார்த்தை மூலமா அந்த செய்கையை செய்வதற்கான பலனையும் ஞானத்தையும் தேவன் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யோவான் 15:16 கனியை எதிர்பார்க்கிறீங்கன்றத பார்த்தோம். இந்த ஓமை மூலமா கொத்தி எரு போடுறீங்கன்றதை நாங்க புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் சொல்லி கால அவகாசத்தை நீட்டி கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு பிரியமான கனி தருகிற மரம், ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற மரமாய் நாங்கள் காணப்பட எங்க குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் வேண்டுதல் செய்யணும். ஒவ்வொரு குறைவுகளை நிவர்த்தி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யணும். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அல்லது கவுன்சிலிங் இருந்துச்சுன்னா இந்த போன் நம்பர்ல போன் பண்ணலாம். யூடியூப் சேனல பாருங்க, யூடியூப்ல வருது, அது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you. Amen.